அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். கனவுகள் கனவுகள் வரதுக்கான காரணம் என்ன? இந்த கனவுகள் வரதுனால ஒருத்தருடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது? ஒருத்தர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறப்போ கிட்டத்தட்ட 90% கனவுகளை மறந்திருப்பாங்க. மீதி இருக்க 10% தூங்கி எழுந்ததுல இருந்து 10 நிமிடங்கள் வரை தான் ஞாபகத்துல இருக்கும். பல நூற்றாண்டுகளா பலரும் கனவுகள் வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் விளக்கங்கள் கொடுத்தாலும் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்டான சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி தான் இப்பவும் பாப்புலரான மற்றும் பலருக்கும் தெரிஞ்ச தியரியா இருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவுகள் ஒருத்தருடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான வழின்னும் இது மூலமா ஒருத்தருடைய அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ் தாட்ஸ் அவங்க அதிகமா பயப்படுற விஷயம் அவங்க அதிகமா ஆசைப்படுற விஷயங்கள்னு எல்லாமே வெளிப்படும்னு நம்பினாரு. சுருக்கமா சொல்லணும்னா ஒருத்தருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகியிருக்க விஷயங்கள் எல்லாமே வெளிப்படும்னு நம்பினாரு. இந்த கனவுகள் சில சமயங்கள்ல என்டர்டெய்னிங்கா ஃபன்னா இருந்தாலும் சில சமயங்கள்ல பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கனவுகளை பத்தி பலவிதமான தியரிஸ் இருந்தாலும் ஏன் கனவுகள் வருதுன்னு தெளிவான விளக்கம் இன்னும் யாராலையுமே கொடுக்க முடியல. கனவுகள் வர்றதுக்கு சரியான காரணம் யாராலையும் சொல்ல முடியலனாலும் பலரும் பல கருத்துக்களையும் பல தியரிஸையும் சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமா காமனா சொல்ற சில தியரிஸை பார்ப்போம். ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கனவுகளுக்கும் ஒருத்தருடைய இமோஷன் தாட்ஸ்க்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க கனவுகள் ஒருத்தருடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். அடிக்கடி வர கனவுகள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகியிருக்க டீப்பஸ்ட் டிசையர்ஸ் ஃபியர்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு வர கனவுகளை இன்டர்பிரட் பண்றது மூலமா அவங்கள பத்தியும் அவங்க லைஃபை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. பல ரிசர்ச்சர்ஸ் அதிக அளவுல நம்புற தியரியில ஒண்ணு கனவுகள் மெமரிஸை ஆர்கனைஸ் பண்ண லாங் டேர்ம் மெமரிஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. தூங்குறப்பதான் மனிதனுடைய மூளை அதிக வேலையை செய்யும். ஒரு நாள் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டோர் பண்ணி தேவையில்லாத மெமரிஸை கிளியர் பண்ணும். கனவுகள் 2 விதமான மெமரிஸை ஃபார்ம் பண்ணும். ஒன்னு சம்மந்தப்பட்ட நபரை பத்தின மெமரி, அதாவது உங்களை பத்தி ஃபார்ம் ஆகிற மெமரி, அது ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரிஸ் அல்லது லாங் லாஸ்டிங் மெமரிஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எபிசோடிக் மெமரிஸ், இது ஒரு குறிப்பிட்ட எபிசோட் அல்லது ஈவெண்ட்டை பத்தி கிரியேட் ஆகிற மெமரி. ஒரு மனிதன் சராசரியா ஒரு இரவுல 4ல இருந்து 7 கனவுகளை காண்றாங்க. தெளிவான கனவுகள் REM ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ்ல வரும். REM ஸ்லீப்ல வர கனவுகள் தெளிவா கலர்ஃபுல்லா இருக்கும். இதுவே நான் REM ஸ்டேட்ல வர கனவுகள் பிளாக் அண்ட் ஒயிட்டா தெளிவு இல்லாம இருக்கும். அதாவது REM ஸ்லீப்ல வர கனவுகள் ஒரு ஸ்டோரி பேட்டர்னோட வரும். பட் நான் REM ஸ்டேட்ல வர கனவுகள் ரேண்டமா இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி பேட்டர்ன் இருக்காது. REM ஸ்லீப்ல உடல்ல அசைவுல இருக்கிறது கண்கள் மட்டும்தான். கருவிழி அசைவிலேயே இருக்கும். தூங்குறப்போ ஒருத்தருடைய கண்கள் அசைவுல இருந்தா அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். REM ஸ்லீப் டைமிங் ஃபர்ஸ்ட் ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்றப்போ கம்மியா இருந்தாலும் போக போக அதிகமாகும். ஸோ ஒருத்தர் கனவு காண்ற நேரமும் அதிகமாகும். அதாவது ஒரு கனவு 20ல இருந்து அதிகபட்சமா 30 நிமிடங்கள் வரை நீடிக்கும்னு சொல்றாங்க. கனவுன்றது மனிதர்களோட உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் முக்கியமான ஒண்ணு. கனவுகள் வர REM ஸ்லீப்ல ஒருத்தரை எழுப்பிட்டா அல்லது சரியா தூங்காம REM ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன், உடல் எடை அதிகமாகிறது, அதிக டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறதுன்னு உடல் அளவுலையும் மனதளவுலையும் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சில ரிசர்ச்ல REM ஸ்லீப் ஸ்டேஜ் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாதவங்க அடுத்த நாட்கள்ல புது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வர கனவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? பலருக்கும் தூக்கத்துல அவங்க காண்ற பல விஷயங்கள் கனவுதான்ற கான்சியஸ்னஸ் இருக்காது. தூங்கி எழுந்தா கலைஞ்சிரும்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு கனவு காண்றப்போ அதுல நடக்கிற எல்லாமே நிஜம் மாதிரியே இருந்தாலும் கனவு கண்டுட்டு இருக்காங்கன்ற கான்சியஸ்னஸ் இருக்கும். இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் ஏற்படுது. இததான் லூசிட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. லூசிட் ட்ரீம்ஸ்னா தெளிவான கனவுகள்னு அர்த்தம். இது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் ஏற்படுது. ஆனால் பலருக்கும் அவங்களால லூசிட் ட்ரீம்ஸ்க்கு போக முடியும், அவங்களால அவங்களுடைய கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னே தெரியாம இருப்பாங்க. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுனா ஒருத்தரால இந்த லூசிட் ட்ரீம் ஸ்டேட்க்கு போக முடியும். லூசிட் ட்ரீம்ல ஒருத்தர் அவங்களுடைய கனவுகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி கனவை மாத்தி நீங்க நினைக்கிற பல விஷயங்களை இந்த லூசிட் ட்ரீம்ல செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லூசிட் ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கப்போ நீங்க ஸ்பேஸ்க்கு போகணும்னு நினைச்சா உங்களால லூசிட் ட்ரீம்ல அதை சாத்தியப்படுத்த முடியும். ஒரு சில லூசிட் ட்ரீமர்ஸ்னால அவங்களுடைய கனவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டோரி லைனை மாத்த முடியும்னு சொல்றாங்க. லூசிட் ட்ரீம்ன்றது தூங்குறப்போ பிரெயின்ல ஆக்டிவா இல்லாத பார்ட்ஸ்ல இருந்து வர ஆக்டிவிட்டி தான் லூசிட் ட்ரீம்னு ஒரு சில ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு வர கனவுகள் ஏன் ஞாபகத்துல இருக்கிறது இல்ல? கனவுகள் வரதுக்கான காரணம் எப்படி இன்னும் தெளிவா சொல்லப்படலையோ அதே மாதிரி நமக்கு வர கனவுகள் ஏன் மறந்து போகுதுன்றதுக்கான தெளிவான காரணமும் இன்னும் யாரும் சொல்லல. ரிசர்ச்சர்ஸ் பலரும் நமக்கு வர கனவுகள் எல்லாம் ஞாபகத்துல இருந்தா மெமரிஸ்க்கும் ட்ரீம்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு நைட்ல 4ல இருந்து 7 கனவுகள் வரை காண்பாங்க. ஒரு கனவு 5ல இருந்து 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும். அதிகபட்சமா 30 நிமிடங்கள் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சில ரிசர்ச்சர்ஸ் கனவுகள் எல்லாம் மறக்கிறது இல்ல, மேபி பிரெயின்ல ஸ்டோர் ஆகி இருக்கலாம். ஆனால் நமக்கு ஸ்டோர் ஆன இந்த கனவுகளை ஆக்சஸ் பண்ண தெரியலன்னு சொல்றாங்க.
பீரியாடிக் டேபிள், தையல் மிஷின்னு நாம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க பல விஷயங்கள், ரொம்ப பாப்புலரான பல புத்தகங்கள், பல கண்டுபிடிப்புகள் எல்லாமே கனவுல கண்ட விஷயங்கள அடிப்படையா வைத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கனவுகள பத்தி பலரும் பல விஷயங்கள் சொன்னாலும், காமனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கனவுகள் நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மெமரீஸ் ஆர்கனைஸ் பண்ணி புது மெமரிய ஃபார்ம் பண்ணும். எமோஷன ப்ராசஸ் பண்ணும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய டேஞ்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ண ஒரு பிராக்டிஸா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எல்லா காரணத்தினாலயும் கனவுகள் வர வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஒரு காரணத்த மட்டும் சொல்லிற முடியாதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பல ரிசர்ச்சர்ஸ் கனவுகள் ஒருத்தருடைய மென்டல், இமோஷனல் மற்றும் பிசிக்கல் ஹெல்த்க்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. ஆனால் சில சயின்டிஸ்ட் கனவுகளால ஒரு யூஸுமே இல்லன்னு சொல்றாங்க. ஒருத்தர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறப்போ கிட்டத்தட்ட 90% கனவுகள மறந்திருப்பாங்க. மீதி இருக்க 10% தூங்கி எழுந்ததுல இருந்து 10 நிமிடங்கள் வரை தான் ஞாபகத்துல இருக்கும். ஒரு சிலர் தங்களுக்கு கனவுகள் வரதே இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, கனவுன்றது எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். இந்த கனவுகள் எல்லாம் எப்போ ஞாபகத்துல இருக்கும்னா, REM ஸ்லீப்ல இருக்கப்போ ஒருத்தருக்கு முழிப்பு வந்தா, அல்லது REM ஸ்லீப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சா, அவங்களுக்கு வந்த கனவுகள் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பதிவ பத்தி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல ட்ரீம்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.